friends, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல கொல்கட்டை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பாசி பருப்பை வறுத்து எடுத்துக்கலாம். இதுக்கு பாசி பருப்பும் போடலாம், இல்லனா கடலை பருப்பும் போடலாம். நான் இதுக்கு பாசி பருப்பு தான் எடுத்துர்க்கேன். இது நல்லா பொன்னிறமா வர வரைக்கும் வறுத்து எடுக்கலாம். இப்போ நல்லா பொன்னிறமா மாறிடுச்சு. இத ஒரு தனியா எடுத்து வச்சுக்கலாம். இப்போ குக்கர் எடுத்து வச்சு அதுல நம்ம வறுத்த பாசி பருப்பை எடுத்து போட்டு தண்ணி கொஞ்சம் ஊத்தி நம்ம இத விசில் விட்டுறலாம். இப்போ இது நல்லா விசில் வந்துருச்சு. இத நான் ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ பாருங்க, இதையே எடுத்து நம்ம தனியா ஒரு பவுல்ல மாத்திக்கலாம். இப்போ ஏலக்காய் போட்டு நான் அதை இடிச்சு எடுத்துக்கிறேன். இப்போ இந்த ஏலக்காவை நான் ஆட் பண்றேன். தேங்காய், திருவுண தேங்காவை எடுத்து போட்டுக்கலாம். இப்போ வெல்லம், இது வந்து சாதா வெல்லம் இல்லை, பாகு வெல்லம்னு சொல்லுவாங்க. அந்த வெல்லம் சாதா வெல்லத்தை விட இந்த வெல்லம் இன்னும் டேஸ்ட்டாக இருக்குங்கிறதுக்காக நாங்கள் இந்த வெல்லம் ஆட் பண்ணியிருக்கேன். பருப்பு வந்து கொஞ்சம் சூடாக இருக்கிறதுனால நான் மிக்ஸ் பண்ணுறப்ப அந்த வெல்லம் வந்து லைட்டாக மெல்ட் ஆகுது. இது மாதிரி இருக்கணும். இது இடியாப்ப மாவு. இதில் சுடு தண்ணி ஊற்றி நம்ம மாவு பிசைஞ்சு எடுத்துக்க போகிறோம். லைட்டான சூடாக இருந்தால் போதும். அந்த சுடு தண்ணியிலேயே எவ்வளோ தேவையான அளவு உப்பையும் போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணி நல்லா இது மாதிரி குழச்சி எடுத்துக்கலாம். மாவு நல்லா இந்த பதத்துக்கு வர வரைக்கும் நம்ம செய்யணும். ரொம்ப தண்ணி ஊற்றக்கூடாது. இந்த அளவுக்கு இருந்தால் கரெக்டாக இருக்கும். இப்போ இதை நல்லா பிசைஞ்சு வச்சுக்கலாம். இப்போ இதில் பால் மாதிரி சின்ன சின்னதாக செஞ்சு எடுத்துக்க போகிறோம். எல்லா மாவுமே நம்ம சின்ன சின்னதாக பால் மாதிரி செஞ்சு வச்சுட்டா கொல்கட்டை செய்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து நம்ம இந்த மாதிரி பாலாக செஞ்சு எடுத்துக்கலாம். ரொம்ப பெருசாக இருக்கக்கூடாது. இது மாதிரி இலையை வந்து நான் இப்போ யூஸ் பண்ண போகிறேன். இதுக்கு வந்து வாழை இலையும் யூஸ் பண்ணலாம். நான் இப்போது இந்த இலை தான் யூஸ் பண்ண போகிறேன். வாழை இலை இருக்கிறவங்க வாழை இலை யூஸ் பண்ணலாம். இது மாதிரி ஒரு ட்ரே எடுத்துக்கலாம். அந்த இலையெல்லாம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இது மாதிரி இலையில இந்த பால் எடுத்து வச்சு நம்ம ஸ்ப்ரெட் பண்ணிடலாம். இதில் வந்து நம்ம கையில் ஒட்டாமல் இருக்கிறதுக்கு தண்ணி கொஞ்சம் கையில் நினச்சி பண்ணிங்கன்னா உங்களுக்கு கையில் ஒட்டாமல் இருக்கும். இது மாதிரி ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிடுங்க. ரொம்ப மெலிசாக இருக்காமல் பார்த்துக்கோங்க. பட் ஆனால் மெலிசாக இருந்தால் தான் உங்களுக்கு உள்ள உள்ள பூர்ணமும் இதுவும் சேர்ந்து சாப்பிட்றப்ப நல்லாயிருக்கும். அடுத்து நம்ம ஏற்கனவே செஞ்சு வச்ச பூர்ணத்தை எடுத்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இதை மூடிடலாம். ரொம்ப பூர்ணம் வச்சா மூட முடியாது, அதனால் கரெக்டாக வைக்கணும். வச்சுட்டு லாஸ்ட்டாக இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டு க்ளோஸ் பண்ணிவிடுங்க. இது மாதிரி எல்லாத்தையுமே நம்ம செஞ்சு எடுத்துக்கலாம். பர்ஃபெக்டாக ரெடி ஆயிடுச்சு. இப்போ எல்லா பூர்ணமும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம இட்லி சட்டியில் வச்சு அவிச்சு எடுத்துடலாம். இட்லி பாத்திரம் எடுத்துட்டு கீழே தண்ணி ஊற்றி லைட்டாக கொஞ்சம் நேரம் ஹீட் ஆகட்டும். அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம செஞ்சு வச்சதெல்லாம் மேலே இது மாதிரி பண்ணி வச்சிடலாம். டென் to 15 மினிட்ஸ் விட்டிங்கன்னா உங்களுக்கு சூப்பரான பர்ஃபெக்டான கொல்கட்டை ரெடி ஆகிடும்.
இப்போ கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய வீடியோ நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.